வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் நம்மளோட ஹோல்டிங்ஸை வந்து எப்படி டெய்லி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓடிட்டுருக்கு அப்படின்னா, மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு அப்படிங்கிறப்போ நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பேஜில் இருப்பீங்க, ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஹோல்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, அது எந்த மாதிரி பர்ஃபார்ம் இன்றைக்கி ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனி ஸ்டாக்ஸ் இருக்கும், நீங்கள் என்னென்ன கம்பெனிஸில் ஷேர்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க, இப்போ என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே ஹோல்டிங் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்துடும். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ எவ்வளோவில் இருக்குது, அதே மாதிரி அந்த ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கின ப்ரைஸு, இப்போ மார்க்கெட் என்ன ப்ரைஸோ அது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து மேலே இந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாக் வச்சுருந்தாலும் அதோட ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் டெய்லி இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை க்ரோ ஆப்பில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை மற்ற ஆப்ஸில் எது டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.